Hello friends, வணக்கம் and welcome to Anchovy. நான் ஷாலினி. இன்னைக்கு இந்த வீடியோல நல்ல சுவையான ஒரு நெத்திலி கருவாட்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறதுக்கு வெறும் ரச சாதத்தோட கூட இந்த தொக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்டியா இருக்கும். பட் நான் இது எதுக்கு செஞ்சிருக்கேன் அப்படின்னா ராகி களிக்கு சைட் டிஷ், அதாவது நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி களி செஞ்சு அதுக்கு இந்த கருவாடு வந்து சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்காக செஞ்சிருக்கேன். அந்த ராகி களி ரெசிபியை நெக்ஸ்ட் வீடியோலயே நான் போஸ்ட் பண்ணிடுறேன். எந்த வெரைட்டி கருவாடு இருந்தாலும் இதே ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணலாம். நல்ல ஸ்பைசியான டேங்கியான இந்த கருவாட்டு தொக்கு வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹாப்பியான மொமெண்ட் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தமிழச்சி பத்மா vlogs அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்கள வந்து ட்ரிச்சியில் இருக்க ஃபெமினா ஹைப்பர் மால்ல நான் மீட் பண்ணேன். நான் அவங்க சேனலோட சப்ஸ்கிரைபர் தான். ஸோ பார்த்ததுமே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அவங்க தான் பத்மான்னு. ஸோ உடனே கேட்டு நாங்கள் உடனே இன்ட்ரோ ஆயிட்டோம். அவங்க வந்து vlogமே எடுத்தாங்க. அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதுல வந்து அந்த FSM ஹைப்பர் மால் ஷாப்பிங் ஹால் எல்லாமே அதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்க சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய vlogs லைக் டெய்லி ரொட்டீன், அப்புறம் ட்ராவல் vlog, ரெசிபிஸ், அவங்களுமே நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஃபுட் ரிவ்யூஸ், இது மாதிரி நிறைய வந்து அவங்க சேனலில் இருக்கு. அவங்க சேனலில் நீங்களும் போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு யூடியூபர் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஓகே, நம்ம இப்போ கருவாட்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து மண் சட்டியில் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து அதோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு 1/4 கிலோ நெத்திலி கருவாடை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டேன். நல்லா நிறைய அதில் உப்பு இருக்கும், அதோட நிறைய மண்ணும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஊற வச்சு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதெல்லாம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் அதோட தலை, அதுக்கப்புறம் வால், இந்த ஹெட் அண்ட் டெய்லை வந்து கட் பண்ணி தனியாக நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 டைம் நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன் அந்த நெத்திலி கருவாடை. இதை வந்து நம்ம காக்காக்கு போட்டுடலாம். நம்ம வந்து அந்த நெத்திலி கருவாடை சமைச்சு நம்ம சாப்பிடலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். 1/2 கப் வந்து நான் பூண்டு உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே நம்ம போட்டு செய்யலாம். உங்களுக்கு வேணும்னா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து சின்ன வெங்காயம் சும்மா ரஃபாக கட் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் 4 தக்காளி, நல்லா பழமாக இருக்க 4 தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது தக்காளியோட ஃப்ளேவர் நிறையா இருக்கும் இதில், நல்லா டேங்கியாக. ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். ஜீரகமும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மூணுமே வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 1/2 கை அளவுக்கு, ஒரு 1/2 கை அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பூண்டை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் பூண்டு ஃப்ளேவர் அதிகமாக வேணுன்றதுக்காக, பூண்டு வந்து பிடிக்குன்றதுக்காக நான் நிறையா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இதில் பாதி எடுத்துக்கிட்டாவே போதும் இந்த கருவாடுக்கு. அந்த 1 கப் சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா வந்து வதங்கட்டும். கண்ணாடி மாதிரி சின்ன வெங்காயம் ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 ஸ்லிட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட இந்த பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச 4 தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலும் அந்த கருவாடில் அதோட உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கும். அதனால கிரேவிக்கு மட்டும்தான் நான் அந்த உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள். இது வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக அந்த வரமிளகாவை வறுத்துட்டு அரைச்சி எடுத்த பவுடர். அது 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த கருவாடையும் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் நெத்திலி கருவாடுக்கு பதில் எந்த கருவாடு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில ஏரியாவில் கிடைக்கிற கருவாடில் வந்து உப்பு இருக்காது. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே அந்த கருவாடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு ஆட் பண்ணதுக்கப்புறம் சும்மா ஒரு 5 நிமிஷம் வந்து வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறோம், அதனால் தண்ணி ரொம்பலாம் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நான் மூடி போட்டு வேக விட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வந்து இந்த கருவாடு வெந்துருச்சு.
ஸோ இப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் எனக்கு இன்னும் நல்லா ட்ரையாக வேணுன்றதுக்காக நான் இன்னும் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து அந்த மசாலா ட்ரை ஆகுற அளவுக்கு நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். கருவாடு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சிரும். அப்புறம் வந்து இந்த முள் எல்லாம் தனித்தனியாக வந்துடும். ஒரு 2 தடவை பெரட்டி விட்டுட்டு அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த கருவாடு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நெத்திலி கருவாட்டு தொக்கு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட பழைய பாரம்பரிய ரெசிபீஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம அப்பப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெத்திலி கருவாட்டு தொக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கும் பார்த்ததுமே. ஸோ உடனே போயிடாதீங்க சமைக்கிறதுக்கு. லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமைச்சு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு கீழே போஸ்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோட சாப்பிடுங்க. தேங்க்யூ.